திரு ரமேஷ், இப்போ எல்லா வாய்ப்புகளையும் பாஜக பயன்படுத்த விரும்புது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி அப்படின்றாரு கேசிபி. அப்படித்தானா? அதிமுகவோட ஏற்கனவே ஒரு உறுதியான கூட்டணி அமைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. பராசக்தி குழுவை சந்தித்ததற்கான நோக்கம் என்ன? இல்லை சார் சொல்கிற மாதிரி ஜனநாயகன் படத்தை வைத்து வேறு ஏதாவது டீலிங் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? பாஜக அப்படி ஒரு வியூகம் வச்சிருக்கா? இல்லை, நம்ம ஜஸ்ட் போகிற போக்கில் பல குழப்பங்களை ஏற்படுத்தணும்னு வச்சுங்க. நான் ஜஸ்ட் ஒரு விளையாட்டை பல விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கும் சென்சார் போர்டில் இஷ்யூ க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பாருங்கள், பிரதமர் கூப்பிட்டு இங்கே பொங்கல் விழாவில் அந்த டீமை இது பண்ணுறாரு. அப்படின்னா என்னன்னாக்கா, ஒருவேளை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கூட்டணி உறுதியாகி விட்டதா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு போகலாம். அப்படிலாம் கிடையாது. என்னன்னா, பாஜகங்கிறது ரொம்ப அதுவும் மோடி அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியன்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணன் அவர்கள் சொல்லும்போது ஒரு கரெக்டான விஷயம் சொன்னார். அரசு ஆட்சிங்கிறத கரெக்டாக செய்கிறாங்களா இல்லை அரசியல் செய்கிறாங்களான்னா அரசியல் தான் செய்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம முதல்வரே கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்ன அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் அப்படின்னு சொல்கிற இதெல்லாமும் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விவகாரங்கிறது எப்படின்னா, காங்கிரஸ் ஒரு 2 போட்டில் ஒரே சமயத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 போட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. ஆனால் ஏதான ஒரு போட்டுக்கு தாவி ஆகணும்னு நிலைமை. ஒரு பக்கம் என்னன்னா, ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு நிறைய எம்எல்ஏ சீட்டு இருக்குது, அந்த எம்எல்ஏ சீட் அப்படியே வச்சுப்போம், எம்பி சீட்டு இருக்குது, நாளைக்கு வேணும்னாக்கா நமக்கு ராஜ்யசபா சீட்டு ஏதாவது கிடைக்குமா, அது மூலம் இருக்கிறத வச்சு இப்போ விஜயை காமிச்சு பேரம் பேசி நம்ம அப்படியே இங்கே நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா கொஞ்சம் வயசான தலைவர்கள்லாம் இருக்காங்க, 75+ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யங் லீடர் ஸ்கூல் ஆஃப் தாட்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 40 பிலோ 15 கூட வச்சுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ, ஒரு பக்கம் பாஜக ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு வருது, ஒரு காலத்தில் இந்த மாநிலத்திலேயே ஆட்சி செய்த கட்சி நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம்னா ஒரு சபார்டினேட் பார்ட்டி மாதிரி ஆயிட்டு போயிட்டோம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, திமுகவிற்கு கீழே கூட மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கும் கீழே இன்னும் கம்மியான ஓட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஆகிட்டு இன்னும் குறைஞ்சிட்டே போகிறோம். அப்போ நம்ம எல்லாம் பொதுவாக மாநிலங்கள் வடக்க விட்டுருங்க, அது மட்டும் இல்லாமல் தெற்கையும் இப்போ கர்நாடகான்னு எடுத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக பாஜக, பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ்னு இருக்கும்போது, ஒருவேளை நாளைக்கு பாஜக வருதுன்னா நமக்கு அதுக்கான ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கு, அதுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம தான் இங்கே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இன்னிலேருந்தே உங்களோட ஃபவுண்டேஷனை கொஞ்சம் சரி பண்ணணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இன்னொன்றும் அவங்க என்ன கணக்கு யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை விஜய் ஆரம்பிக்கிற இந்த கட்சி சிரஞ்சீவி ஆரம்பித்த பிரஜாராஜ்யம் மாதிரி இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே என்ன, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு யூத்தை நீங்க ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இரட்டை குதிரையில சவாரி பண்றாங்கன்னு சொல்றீங்க. இது பாஜகவுக்கு பொருந்தாதா? ஒரு பக்கம் உங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, நயன்தாராக்கும் கூட்டம் வரும், விஜய்க்கும் கூட்டம் வரும், அதில் நாங்கள் கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நடைபெற்ற நிகழ்வில் கூட தமிழிசை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் விஜய்யுடைய பலத்தை பேசி எல்லா ஓரணியில் சேரணும் அப்படின்னு பகிரங்கமாக கூட்டணி அழைப்பு கொடுக்குறாங்களே, இது இரட்டை குதிரையில் சவாரி கிடையாது. இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு நீங்க பார்க்கணும். எப்படின்னா, காங்கிரஸுக்கும் ஒரு பக்கம் செக் வைக்கிறீங்க, நீங்க திமுக பக்கம் போனா நாங்க தாவேக்காவை எங்க பக்கம் போங்கிறதுக்கான ஒரு முயற்சிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நீங்க தாவேக்கா பக்கம் போனீங்கன்னா இங்க பாருங்க, நாங்க இன்டைரக்டா டிஎம்கே கூட ஒரு இதை வைக்கிறோம். அதாவது எப்படி, நான் தான் சொல்றேனே, இதுல எல்லா பக்கமும் பிஜேபியோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸை கார்னர் பண்றதுங்கிற அளவுல தான் இருக்கு. நீங்க அதை தாண்டி ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். அது ஏன்னா அவங்க வியூகமும் எங்களுக்கு பிரைமரி எதிரின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அப்போ நான் அதை அண்ணன் ஏதாவது இடைமறிக்கணும்னு ஆசைப்படுறாரு, சொல்லுங்க. இல்ல, அப்ப பாஜக திமுக கூட நேசக்கரை நீட்டுதுங்கிறாரு. அப்ப அண்ணா திமுக நிலை என்ன? எங்க தோல்ல ஏறி அண்ணா திமுக தோல்ல ஏறி திமுகவுக்கு நேசக்கரை நீட்டல. நான் ஏதாவது எப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், கணக்கு அந்த மாதிரி கணக்கு சொல்லல. எலெக்ஷன்ல அதுக்காக கூட்டணி வைக்கிறாங்கன்னு நான் சொல்லல. நாங்கள் சொல்லக்கூடியது, நீங்க கூட்டணியில இருந்து அவங்களை கழட்டி விடுங்கன்னு சொல்றதுக்கு இருக்கலாமே தவிர உங்க கூட நாங்க கூட்டணி வைக்கிறோங்கிறதுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறேன். இங்க தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒரு தேவையில்லாத கட்சிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும்னா முதல்ல அவங்களை வீக்கெண்ட் பண்ணும். கடந்த காலத்துல என்ன ஆச்சு, அதிமுகவை பொறுத்தவரை
முக்கியமான விஷயம் என்ன ஆச்சுன்னா, அதாவது மதவாத சக்தின்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவும் பாஜகவும் இணையவே கூடாதுன்னு ஒரு பரப்புரையை திமுகவும் அதன் கூட்டணிகளும் ஏற்படுத்தின. அதனால அந்த கூட்டணி பிரிஞ்சு அப்புறம் உண்மையை உணர்ந்ததுனால அதிமுகவும் இதுவும் தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக அண்ணா திமுகன்னு தான் இருக்கணும். நீங்க அதை மாத்தி பாஜக திமுக அல்லது பாஜக வித் அண்ணா திமுக என்று மடைமாற்ற முயற்சி செய்யறாங்க. இல்ல இதுதான் இப்போ இந்த அப்படி கிடையாதுங்க. எல்லா கட்சியும் அந்த கட்சிகள் வளரணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. இப்ப திமுக கூட்டணியில இருக்கிறதுனால பிசிக வளர வேணாம்னு ஆசைப்படுவாங்களா, இல்லனா கம்யூனிஸ்டுகள் வளர வேண்டாம்னு ஆசைப்படுவாங்களா? அதே மாதிரி தான் இப்ப காங்கிரஸ் நிலைமையும் இருக்குங்கிறது தான் பாயிண்ட். சரி திரு சத்யா, இப்ப தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் கடந்த 3 தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தலை தவிர்த்து 2 மக்களவை தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு தான் அந்த கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு பாஜக எதிர்ப்பையும் கடந்து காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அந்த நோக்கம் சிதை ஆரம்பிச்சிருக்கா, அல்ல அதை தாண்டி தேர்தல் ஆதாயம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமா படுதா? திமுகவுடைய நிலைப்பாடு இதுல எந்த இடத்துல அமைதி காக்குறாங்க, ஏன் அமைதி காக்குறாங்க? ஃபஸ்ட்டு இப்போ காங்கிரஸ் எந்த பின்னணியில் இப்போ வந்து பேக்ரவுண்டாக பொலிட்டிக்ஸை பார்க்கும்போது இப்போ ஐயா ஷியாம் அவர்களாகட்டும் அண்ட் கேஎஸ்பி அவர்களாகட்டும் பல தேர்தல்கள் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஒரு 40 வருஷமாக தேர்தலை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெறும் 2 படத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது பார்த்துருக்கோமா? தேர்தலுக்கு இவ்வளோ நெருக்கமா? அப்போ களமே ரொம்ப சீரியஸாக இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அந்த டைசர் செட் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சு. இப்போ வந்து இருக்கிற எல்லா கட்சிகளும், அது காங்கிரஸ் உட்பட சரி, அங்கே அமமுக உட்பட சரி, இண்டிவிஜுவல் மேக்சிமைசேஷன், அவரவர் தனிப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பெருக்கிக்கணும் அப்படிங்கிற உத்தேசம் தான் இங்கே இருக்கும். இல்லையா பெரிய ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, இல்லை பெரிய லெவலில் வந்து அரசியலில் வந்து ஒரு பிரளயம் ஏற்பட போகிறதுலாம் இங்கே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ காங்கிரஸுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து பீகார், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் படுதோல்வியை சந்திச்சிருக்கீங்க. இப்போ அதிலிருந்து பாடங்களை கற்பிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2வது ஆப்ஷன், நாடு முழுக்க இருக்கிற இந்த அரசியல் சிக்கலை பயன்படுத்திக்கிட்டு இப்போ வந்து லாஸ்ட் ஃபோர்ட்டாக நிற்கிறது திமுக தான். ஏன்னா உங்களுக்கு மற்ற எல்லா எதிர்கட்சிகளிலிருந்து பாதியாக பாஜகவுக்கு போன சினாரியோ இருக்குது. அப்போ திமுக தான் வந்து லாஸ்ட் ஃபோர்ட் மாதிரி.